ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் அண்ட் டபுளில் பார்த்த பேசிக் ஆப்ரேஷன் லென்த். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கலாம். இந்த டிக்ஷனரியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ லென் ஆஃப் L1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் 2 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் எதுக்கு 2 கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நாம 2 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு வேல்யூ, இது வந்துட்டு ஒரு வேல்யூ. ஸோ அதனால 2 ஐட்டம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி கன்கார்டினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு C1ல ஒரு டிக்ஷனரி அப்புறம் C2ல ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட்லையும் சரி டப்புலையும் சரி நம்ம என்ன தருவோம் அப்படின்னா C1 + and C2. ஸோ இதை கொடுத்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே லிஸ்ட்டை நம்மளுக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரியில் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் டிக்ஷனரியில் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி கன்கார்டினேட் பண்ணி காட்டாது. பட் அதுக்கு பதிலாக எரர் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால டிக்ஷனரியை ஒன்னோட ஒன்று நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி ரெப்படேஷன். ஸோ ரெப்படேஷனுக்கு அதே மாதிரி தான் C1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ C1ல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு C1 × 3 கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம நார்மலாக நம்ம லிஸ்ட்டில் பண்ணும்போது × 3 தரும்போது என்ன கண்டென்ட் இருந்ததோ அது 3 டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் டிக்ஷனரியில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகாது. ஸோ டிக்ஷனரியில் நம்மளால